ஹாய் நண்பா. பரபரப்பான அரசியல் களத்துல நம்ம தவேகாவை தமிழக வெற்றி கழகம் பத்தி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமான சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல தவேகாவுக்கு ஒரு தரமான முக்கியமான பேச்சாளர் கிடைச்சிருக்காருன்னு சொல்லலாம். அது நம்ம நாஞ்சில் சம்பத் அண்ணாச்சி தான். அதிமுக, திமுக, மதிமுகன்னு நிறைய கட்சிகள்ல பயணிச்ச அனுபவம் அவருக்கு இருக்கு. அவர் ஒரு பழுத்த திராவிட இயக்க பேச்சாளர். விஜய் அண்ணாச்சியை சந்திச்சு கட்சிக்கு வந்திருக்காரு. அப்போ விஜய் அண்ணாச்சி, நான் உங்க பெரிய ஃபேன் சார்னு சொன்னதை நாஞ்சில் சம்பத் பெருமையா சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க தவேகாவை கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய மீட்டிங் போட விஜய் அண்ணா கிட்ட அனுமதி வாங்கிட்டதாகவும் அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. இது தவேகாவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். அடுத்ததா சம ட்விஸ்ட். நம்ம ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமான தேர்தல் வியூகம் வகுக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அண்ணாவை சந்திச்சிருக்காரு. இது எதுக்காக? இப்போ காங்கிரசுக்கு திமுக வெறும் 20 தொகுதி தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்களாம். ஒரு காலத்துல 63 தொகுதியெல்லாம் வாங்கினவங்க இப்போ 20க்கு எப்படி சம்மதிப்பாங்க? அதான் அந்த 20 தொகுதியில நிக்கிறத விட தவேகா கூட கூட்டணி வச்சுட்டு போகலாமேன்னு ஒரு பேச்சு இருக்கு. இத திமுகவுக்கு காங்கிரஸ் வச்ச செக்கா கூட சொல்லலாம்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதிமுகவுல ஓபிஎஸ் ஆதரவாளரா இருக்கிற வைத்தியலிங்கம் அண்ணாவும் தவேகாவுக்கு வர வாய்ப்பு இருக்காம். ஓபிஎஸ் என்ன முடிவெடுப்பாருன்னே தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கிறதால வைத்தியலிங்கம் மாதிரி ஆளுங்க இங்க வந்துட்டா தவேகாவுக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். முக்கியமா கொங்கு மண்டலம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம்ங்கிறது தமிழக அண்ணா திமுக வெற்றி கழகம்னு பேர் மாறிடுமோன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்துற விஷயம் இருக்குல்ல, அதுல தவேகா இன்னும் ஒரு நிலைப்பாடே எடுக்காம அமைதியா இருக்காங்க. இது திமுக பாஜக நடத்துற நாடகம்னு தவேகா தரப்புல சொல்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஏன் இப்படி மௌனம்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. அதே சமயம் வர்ற 9ஆம் தேதி புதுச்சேரி உப்பளத்துல தவேகா ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க. ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடைக்காததால பொதுக்கூட்டத்துக்கு ரெடியாகிட்டாங்க. தவேகாவில் அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றதை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மிக்க நன்றி.